அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ முந்திர், அல்லாஹுடைய வேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிக மகத்தானது என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹும் அவனது தூதரும் நன்கறிந்தவர்கள் என்று நான் கூறினேன். அவர்கள், அபுல் முந்திர், அல்லாஹுவின் வேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் மகத்தானது என்று தெரியுமா என கேட்டார்கள். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என தொடங்கும் அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 255வது வசனம் என்று நான் விடையளித்தேன். உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியோடு என்னை அன்பாக தட்டிவிட்டு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அபுல் முந்திரே, உமது கல்வியாற்றல் உம்மை நிகழச் செய்யட்டும் என்று வாழ்த்துச் சொன்னார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 1476 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தவரிடம் உள்ள திறமைகளை ஊக்குவிக்கும் முகமாக அவர்களை பாராட்டுவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடு என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அடிப்படையிலே தான் அல்லாஹும் அவனது தூதரும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். உலகத்தில் வாழ்கின்ற கால சூழ்நிலையில் வாழ்த்தும் ஆறுதலும் கூறுவதன் காரணமாக ஒருவரோடு ஒருவர் பாச பிணைப்புடன் இருப்பதற்கு உண்டான ஒரு சூழல் உருவாகிவிடுகிறது. இவர் மேல் எனக்கு போட்டி பொறாமை ஏதுமில்லை என்பதை நிரூபிக்கக்கூடியதாகவும் இந்த வாழ்த்து சொல்வது அமைந்திருக்கிறது. நாம் சொல்லும் இந்த வாழ்த்தும் ஆறுதலும் அதுவே பிரார்த்தனையாக அமைந்து அவருக்கு மேலும் பல நற்பாக்கியம் கிடைப்பதற்காக வேண்டி காரணமாக அமைகிறது. நல்லோர்களான வானவர்கள், அல்லாஹுடைய தூதுவர்கள், நபித்தோழர்கள் மற்றும் நல்லடியார்களுடைய பண்பு இப்படித்தான் அமைய பெற்றிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்கின்றோம். கல்வி, அறிவாற்றல், ஞானம், நினைவாற்றல் இவைகளில் சிறந்து விளங்கியதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலரையும் பாராட்டியிருக்கிறார்கள். நாளை மறுமை நாளிலே அல்லாஹுவும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள்ளே நுழையும் தருணத்திலே அவர்களுக்கு வாழ்த்து கூறி அவர்களை சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்க செய்கிறான் என்கின்ற செய்தியையும் வேதமறை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்ற இடத்தில் இருந்து திரும்பி வரும்போது சூரத்துல் ஃபத்ஹினுடைய துவக்க வசனங்கள் இறக்கி அருளப்பட்டன. அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறினான் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியுள்ள வசனங்களிலேயே மிக சிறப்பானதும் பிரியமானதும் இந்த சூரத்துல் ஃபத்ஹ் என்கின்ற அத்தியாயம்தான் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஓதி காட்டினார்கள். அதை கேட்ட நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டுமாக என்று கூறினார்கள் என்கின்ற செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 4172 என்ற எண்ணிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வாழ்கின்ற காலகட்டத்தில் ஒருவரோடு ஒருவர் எப்படி ஒன்றித்து வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹுடைய தூதருடைய இத்தகைய போதனைகள் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக அமைய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.